ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட கம்யூனிட்டி டூர் தான் பார்க்க போகிறோம். 10th ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் வியூ. இப்போ கீழே போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட கார்டன் ஏரியா. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், ஒரு கம்யூனிட்டியில் வீடு வாங்கலாமான்னு. ஸோ நான் எங்களோட கம்யூனிட்டி காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரி வாங்க போய் பார்க்கலாம். நான் 1 மந்த்தாக டயட்டில் இருக்கேன். வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 3 kgs குறைஞ்சிருக்கேன். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு 10-15 kgs குறைக்கணும். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடலாம். இங்கே நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஒரு பிளாக்குக்குமே கீழே லாபி இருக்கும். நான் அந்த லாபி போய் காமிக்கிறேன் பாருங்கள். தனியாக லிஃப்ட்டு, தனியாக லாபி இருக்குது. கட் இதுதான் அந்த லாபி. நம்ம கேப் புக் பண்ணுறோன்னா வெயிட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மீட்டிங் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏரியா இது. மேலே லைட்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ். அதுக்கு முன்னாடி வேற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. நம்ம காசா கிராண்ட் வந்து அதுக்கு அடுத்து வரும். என்ட்ரன்ஸில் நல்ல பெரிய பேனர் போட்டிருக்கோம். வாங்க, இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து செக்யூரிட்டி செக் பண்ணி தான் எல்லாரையுமே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இங்கேருந்து 2 ஃபேஸாக பிரியும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டிஸ்லாம் போய் பார்க்கலாம். இதுதான் ஃபேஸ் 1. இங்கே இப்போ தான் புதுசாக ஒர்க் முடிஞ்சிருக்கு. நல்ல அழகான கார்டன் ஏரியா செட்டப் இருக்கும். வாக்கிங் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லொக்கேஷன்லேயுமே இது மாதிரி நேம் போர்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன பிளாக்லாம் இங்கே இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் லாபி, போடியம்லாம் எந்த சைட் போகணுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ வாக்கிங் பண்ணும்போது இங்கே அழகாக இருக்குது இல்லையா? இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரி லாபி. இங்கே பாருங்கள், ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா நல்லா லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இது லாபியில் இருக்க ஒரு வெயிட்டிங் ஏரியா. உள்ள வாங்க. இங்கே புக் ஷெல்ஃப்ஸ் இருக்கு. லைட்ஸ்லாம் போட்டு பார்த்தோன்னா இந்த இடமே நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். மீட்டிங் ஏரியா அந்த மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்தா போடியம் நமக்கு தெரியும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பெரிய வெயிட்டிங் லாபி அண்ட் மீட்டிங் ரூம் இது தான். ஸோ இப்போ யாரும் யூஸ் பண்ணல, அதனால் நான் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் லைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ போடியம் ஏரியா காமிக்கிறேன். இந்த ஃபேஸ் 1ஓட போடியம் போய் பார்த்துடலாம். இங்கே நிறைய சிட் அவுட்ஸ் இருக்கும். நம்ம வாக்கிங் போகிறோன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து களைச்சாலே இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துடலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். கீழே பார்க்கிங் ஏரியாவில் கூட வாக்கிங் பண்ணுறவங்களுக்காக அழகாக ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, இதுதான் போடியம் ஏரியா. நல்ல கிராண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர் கிடையாது, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ இந்த சைடில் இருக்குது இல்லையா, இது ஃபுல்லாக ப்ரைவேட் டெரேஸ் ஓனர்ஸ்து. இப்போ வீடும் அவங்களுக்கு சொந்தம், இந்த மாதிரி லொக்கேஷனும் அவங்களுக்கு சொந்தம். பாபிக்கு மாதிரி செட் பண்ணிக்கலாம், அவுட்டோர் ஏரியா பிளான் பண்ணிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு ஏமாறாமல் வீடு வாங்குவது எப்படில சொல்லியிருப்பேன் இல்லையா? கொஞ்சம் ரிஸ்க் என்னென்னா, இந்த 14 மாடியிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் விழுந்தாலும், தவறு எது விழுந்தாலும் இங்கே வந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய பேர் இதை க்ளோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பிளாக்ல இருக்கிறதுலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. இது நியூவாக கொடுத்துருக்காங்கன்றதுனால இன்னும் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல யாரும். இங்கே நமக்கு நேம் போர்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஆம்ஃபி தியேட்டர் இருக்குது, சீட்டிங் டெரேசஸ், டாட் லாட், அதாவது குழந்தைங்க ப்ளே ஏரியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல். கிட்ஸ் தான் வந்து இந்த இடத்துல விளையாடிட்டுருப்பாங்க. கேர் டேக்கர்ஸ் பவிலியன், ரிலாக்ஸேஷன் பார்த்து இருக்குன்னு இங்கே போட்டிருக்காங்க. காலையில் ஈவினிங் எப்போ வந்தாலும் இந்த இடம் மட்டும் ப்ளசண்ட்டாக இருக்கும்.
எனக்கு இதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க டெய்லி இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். நம்ம எப்போ பகலில் எட்டி பார்த்தாலுமே அவங்க இந்த இடத்த க்ளீன் பண்ணுறது, இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த போடியமில் இது வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி அழகாக இங்கே மூவி போட்டுட்டு இல்லைனா மேட்ச் டைம்லலாம் மேட்ச் போட்டுட்டு இங்கே எல்லோரும் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பார்ட்மெண்ட் செலிப்ரேஷன் டைம்லலாம் இங்கே ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணாங்கன்னா எல்லோரும் உட்காந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கவங்க ஃபுல்லாக போடியம் வியூ ஃபேஸிங் வாங்கியிருப்பாங்க. அந்த பால்கனிலேருந்து பார்க்கும்போது கீழே நல்ல க்ரீனரியாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் போடியம் வியூ வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா பக்கத்துலேயே வருது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நிறைய சிட் அவுட்ஸ்லாம் இருக்குது. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவில் மட்டும் குழந்தைங்களுக்கு எது சேஃபோ அந்த மாதிரி மேட் ஃபினிஷில் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ அடியெலாம் படாது இல்லையா. இது ஃபுல்லாக கிட்ஸ் ப்ளே ஏரியா தான். இங்கே பிடிச்ச விஷயம் என்னென்னா நல்ல சிட் அவுட்ஸ் நிறைய இருக்கும். எங்கே திரும்பினாலும் சிட்டிங் ஏரியா தான் நிறைய இருக்கும். உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு சிட் சேட் பண்ணுறது, ஈவினிங் கிட்ஸை ப்ளே பண்ண வச்சுட்டு நம்ம ஃபோன் நோண்டிகிட்டே பார்க்குறது, இந்த மாதிரி இருக்கும். யாருக்கு செட் ஆகும் தெரியுமாங்க? தாத்தா பாட்டிங்க இருக்காங்க, கொஞ்சம் ஏஜ்டாக இருக்காங்கன்னா உங்கள் வீட்டு கிட்ஸை விளையாட விட்டுட்டு இங்கேருந்து அழகாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே பார்க்கலாம். அவங்களே மானிட்டர் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளும் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். புக் ரீடிங்கும் பண்ணலாம், பட் ஈவினிங் டைமில் குழந்தைங்க விளையாடுவாங்களா, கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இங்கே ஒரு 7 வயசு குழந்தைங்க வரைக்கும் தான் இங்கே விளையாடுறாங்க. அதுக்கு மேலேனா அவங்க ஃபுல்லாக கார்டனில் தான் விளையாடுறாங்க. இப்போது இந்த அப்பார்ட்மெண்ட் நான் காட்டுறேன் இல்லையா, இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்தாங்க. கொடுக்க போகிற அப்பார்ட்மெண்ட்டோட மாக்கப் வியூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. நான் அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீடு வாங்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுவாங்க இல்லையா, என்ன காட்டுறாங்க என்ன தராங்கன்ற டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதுக்கு தான். இது வந்து சின்ன பேபிஸ்க்காக பண்ணது. அவங்க கீழே தவறி விழாமல் இருக்கிறதுக்காக சேஃபாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று கிளியராக சொல்லுங்க, சின்ன பசங்க ஆடாமல் பெரியவங்க ஆடலாம். அப்படியா? இதுக்குள்ளே நேற்றுக்கு ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க, வரவே இல்லை. எப்படி வர முடியாதுல்ல, இதில் போடுது சின்ன பசங்க. சரி நான் சொல்கிறேன். சின்ன வயசில் பண்ண முடியாமல் இப்போ பண்ணுறாங்க. இது மேலே ஒரு 80 kgக்காரங்க உட்காடுறாங்க. காட்டுங்க. லைவாக ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம பார்த்தோம். இது மேலே பெரியவங்கலாம் உட்காந்து, ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன பசங்க அவங்க வெயிட் தாங்குற அளவுக்கு தான் செஞ்சுருப்பாங்க. பெரியவங்க உட்காந்தாங்கன்னா என்ன ஆகும்னா இதோட தன்மையை அது இழந்துரும். சின்ன பசங்க விளையாடும்போது இது உடச்சிக்கும். இதுதான் நடக்கும். இங்கே அந்த பெரியவங்க வந்து விளையாடுறாங்க, இதுலேயும் பெரியவங்க வந்து மாட்டிக்கிறாங்களா. அது செய்கிறது ஃபுல்லாக கிட்ஸ்க்காக தான் செய்கிறது, பெரிய கிட்ஸ்களே. இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு சரியா. நம்ம விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதை போய் விளையாடுங்க. இது பாவம் இல்லை, கிட்ஸ் இது நம்ம உடைக்க வேண்டாம். இங்கேயே கிட்ஸ்க்கான மவுண்டைன் கிளைம்பிங் ஏரியாவும் இருக்குது. இங்கே நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குங்க, கொஞ்சம் உத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அது வந்து என்ன ஆகுன்னா ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் பேலன்ஸ் அவுட் ஆகிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை ஆட்டி பாருங்களேன். அந்த ப்ரௌன் கலர் இப்படி ஆட்டி பாருங்க. இது ஏன் கிட்ஸ்க்குன்னு சொல்கிறோன்னா இதோட குவாலிட்டி பாருங்கள். இதில் பெரியவங்க ஆடினாங்கன்னா ஃபுல்லாக ஆடிடும். இல்லை இதை நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்து பெரியவங்க ஆடி இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்போது ரிஃப்ளெக்ஸாலஜி பாத்வேன்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்களே, நான் அது காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கல் செட் பண்ணியிருப்பாங்க. காலையில் வாக்கிங் பண்ணும்போது இந்த என்டையர் ஏரியா செப்பல் போடாமல் நடந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பாத்வே மட்டும் பெபிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ காலையில் வாக்கிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறது மார்னிங் 9 o'clock கிட்ட. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் நாள் ஃபுல்லாக. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர்டிஸ்டிக் பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இதை நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன். அழகாக இருக்குன்னு ஸோ நான் ஒரு போஸ் கொடுத்துக்கிறேன்.
இந்த ஃபேஸோட போடியம் பார்த்துட்டோம். இப்போ அப்படியே கீழே இறங்கி போய் கிளப் ஹவுஸ் பார்க்கலாம். கிளப் ஹவுஸ் பார்த்து ஃபேஸ் 2 போடியம் பார்க்கலாம். சரியா? மறுபடியும் என்ட்ரன்ஸ் வழியாக கீழே போயிட்டு நம்ம கிளப் ஹவுஸ் வழியாக போகலாம். ஆக்சுவலாக இது கீழே ஃபுல்லாகவுமே வாக்கிங் ஏரியா தான். கீழே ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா அண்ட் இந்த வழியாக எல்லோரும் வாக்கிங்கும் பண்ணுவாங்க. இப்போ கிளப் ஹவுஸ் போய் பார்க்கலாம். நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட கிளப் ஹவுஸ் இதுதான். கிளப் ஹவுஸில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, ஃப்ளோர் வைஸ் டீட்டெயில்ஸ் இங்கே தனியாக போர்டாகவே கொடுத்துருவாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். கரெக்டாக ஞாபகமாக கிளப் ஹவுஸோட ஆக்சஸ் கார்டை மறந்துட்டேன் நான். இதுதான் கிளப் ஹவுஸில் இருக்க பார்ட்டி ஹால். ஜஸ்ட் பார்க்குறோம். இதுதான் பார்ட்டி ஹால். ஒரு பெரிய ஃபங்க்ஷனே கண்டக்ட் பண்ணலாம். ये ब्लाउज पल्लू साड़ी ஒரு பக்கம் கொஞ்சம் என்னங்க பர்த்டே ஷாப்பிங். பர்த்டே எனக்கு ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம டி நகர் போகலல்ல. கிளப் ஹவுஸோட ஆக்சஸ் கார்டு கொண்டு வர மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வெளியிலேருந்து மட்டும் காட்டுறேன். இது வந்து ஜிம். ஓகே, தேங்க்ஸ். இங்கே நம்மளுக்கு இன்னொரு ரூம் இருக்குது. இங்கே நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நம்ம பேசி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம அப்பார்ட்மெண்ட் தாண்டி பின்னாடி ஃபுல்லாக வயல்வெளி தான். இப்போ அங்கேயே ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. என்ன பில்டர் அங்கே வராங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக எங்களோட கிளப் ஹவுஸும் சரி ஜிம்மும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு ஃப்ரீ தான் இப்போதைக்கு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எதுவும் சார்ஜஸ் இல்லை. எங்களுக்கு மெயின்டெனன்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இதுக்குன்னு செப்பரேட் சார்ஜஸ் இப்போதைக்கு எங்களுக்கு கிடையாது. ஒரு ஃப்ளோர்லேயுமே வாஷ்ரூம் தனியாக இருக்கும். இது ஸ்பா அண்ட் சலூன் ஏரியா. பட் இது இப்போதைக்கு இன்ஆக்டிவாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்டீம், சவுனா, ஜக்கூசி இந்த இடம்லாம். ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். இதுதான் ஜூம்பா ரூம். இது யோகா ரூம்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஆப்போசிட்லேயே உங்களுக்கு மிரர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா we can see ourselves and கரெக்டாக டான்ஸ். லைட் போட்டு காட்டு. எல்லோரும் ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டாங்க. நம்ம வெளில போயிடலாம். இது ஏவி ரூம். இதுக்குள்ளே ஒரு தேட்டர் செட்டப் இருக்கும். பட் ஆக்சுவலாக இது இப்போதைக்கு இன்ஆக்டிவாக இருக்குது. ஒர்க் ஆகலை. ஏன்னா டெய்லி 3 ஸ்லாட் இருக்கும் மூவி பார்க்குறதுக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அடின்னு 4 மாதம் எல்லோரும் யூஸ் பண்ணதுனால அதில் இருக்க சவுண்ட் பார், ப்ரொஜெக்டர் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
ஏன் நான் சொன்னேன்னா, நான் 2 மாதமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஒரு ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கு. அப்படியே அடிச்சு பிடிச்சி நாங்கள் ஒரு படம் பார்த்துட்டோம். அந்த கிளிப்பிங் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ரொம்ப ஹாப்பி. நம்மளோட கிளப் ஹவுஸில் இருக்கிற ஏவி ரூமில் நம்மளே மூவி அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு பார்க்குறோம். படம் போட்டாச்சா யுவன்? எப்படி இருக்குது? போகவே வேண்டாம். கடவுளை, வீட்டில் அழகாக ஒரு தேட்டர் ரூம் இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தேட்டர் ரூம் வேணுமா? இதே மாதிரி தான் வேணும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் படம் பார்க்கலாம். இத்தனை ரெக்லைனர் கூட தேவையில்லை, ஒரு 4-5 இருந்தால் போதும். 4 போதும். இது வந்து க்ரீச் ஏரியா இங்கே இருக்கு. ஒரு நாள் ஆக்சஸ் கார்டு கொண்டு வந்து நான் எல்லா ரூமும் உள்ளே போய் காமிக்கிறேன். இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா. இது லெகோ ரூம்னு ஒன்று இருக்கும். இது கிட்ஸ் ப்ளே ஏரியா. இது 3rd ஃப்ளோர். இங்கே வந்து இண்டோர் கேம்ஸ் ஏரியா மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஓப்பனில் தான் இருக்காங்க. ஸ்னூக்கர், டேபிள் டென்னிஸ் இந்த செட்டப் தான் இருக்கும் இங்கே. அடுத்து இங்கே போர்ட் கேம்ஸ், அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ்க்கான ரூமும் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். இங்கே லேர்னிங் ரூம்னு தனியாகவே இருக்குது. ஸோ இங்கே புக் படிக்கிறவங்களாம் இங்கே அழகாக வந்து படிச்சுட்டு போகலாம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்னாலும் இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து வீடியோ கேம்ஸ் ரூமு. இவருக்கு சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் இவர் ப்ளே பண்ண வந்திருக்காரு. உனக்கே செட்டப் பண்ண தெரியுமா இது? நீயே ப்ளே பண்ணுவியா? ஓகே. இது ஃபுல்லாக இது உள்ள விஆர் ரூம்னும் இருக்குது. இல்லை, இங்கே தான் எப்போவுமே கிட்ஸ் இருப்பாங்க. ஒரு 10 பேர் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் ப்ரௌசிங் சென்டரில் போனால் ஒரு கிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அடுத்து நாங்கள் விளையாடுறோம், அந்த மாதிரி இருக்கும். இவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக எனக்கு இது ஃபிட் பண்ணவே தெரியாது. இந்த PS5 தானே, உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? நீ ஆல்ரெடி விளையாடி இருக்கியா? இது ஃபுல்லாக PS5 செட்டப் தான் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 உடஞ்சிருக்குமா? கம்ப்ளைண்ட். இதில் ஒரு விஷயம் இருக்குங்க, லைவாக எடுக்கும்போது நிறைய கிட்ஸ் அவங்களோட ஜென்யூன் ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க. ஸோ மேலே டெரேஸ் போயிடலாம். இப்போ டெரேஸ் இண்டோர் ஹாக்கி, இண்டோர் ஃபுட்பால் ஏரியா, டர்ஃபுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, இங்கேயே வந்து விளையாடிக்கலாம். வீக்கெண்ட் ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த இடம். இங்கேயே சிட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுதான் ஹாக்கி ஏரியா. இது ஹாக்கி ஏரியா, இது ஃபுட்பால் ஏரியா. இது கோல்ஃப் ஏரியா, ஹாக்கி ஏரியா, என்ன வேணால் நேம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் விளையாடுவாங்க. இங்கே நான் ஒரு நாளும் வந்து விளையாடினது கிடையாது, என் வீட்டுக்காரும் விளையாடினது கிடையாது. ஆனால் இந்த அம்யூனிட்டிஸ்லாம் வேணும், கண்டிப்பாக வேணும்னு சொல்லி நாங்கள் வாங்கினோம். உண்மையாக சொல்லணும்னா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம், இல்லைனா கூட இங்கே வந்திருக்க மாட்டோம். ஏங்க நீங்கள் வந்து விளையாட மாட்டீங்க? இது கிட்ஸ் ப்ளே ஏரியா, கிட்ஸ் ஹாக்கி ஏரியா. பெரியவங்க ஹாக்கி. எனக்கு விளையாட தெரியாது. இங்கேருந்து பார்த்தா நம்ம ஸ்விம்மிங் பூல் தெரியும், அங்கே பாருங்க. நானே இன்னைக்கு தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நம்ம கீழே போயிட்டு OSR கார்டன் ஏரியா பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது, சைடில் பாக்ஸ் கிரிக்கெட் ஏரியாவும் இருக்குது. கார்டு எடுத்துகிட்டு வரல, அதனால் எல்லா இடத்தையும் உள்ளே போய் காட்ட முடியல. தனியாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இந்த கிளப் ஹவுஸ் அம்யூனிட்டி டூர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லைன்னா இங்கேருந்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக இங்கே யோகாவும் பண்ணலாம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். இப்போ கார்டனில் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், இங்கேயும் மார்னிங் டைமில் யோகா பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சரி, இப்போ கீழே போயிடலாம். கிளப் ஹவுஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கார்டன் ஏரியா போய் பார்த்துடலாம். இங்கே வந்து கார் வாஷ் ஏரியா இருக்குது, பட் அது ஆக்டிவாகவே இல்லை. இதுதான் நம்மளோட கார்டன் ஏரியா. இது வந்து பார்க்கு தான். இங்கே மார்னிங் டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான செட்டப்பும் வச்சுருப்பாங்க, நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே உள்ளேயே நமக்கு மூலிகை கார்டனும் இருக்குது, வாலிபால் ஏரியாவும் இருக்குது, பேஸ்கெட் பால் ஏரியாவும் இருக்குது. இது ஒரு பெரிய பார்க். காலையில் வந்து வாக்கிங் பண்ணாலும் சரி, ஈவினிங் வாக்கிங் பண்ணாலும் சரி, அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அவருக்கு என்ன வீடியோ எடுத்து டயர்டாகிடுச்சா, என்னையே எடுத்துக்க சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் நம்மளோட கார்டன் ஏரியா. ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை ஏரியா. இங்கே பாருங்கள், சுண்டக்காய் செடியிலேருந்து துளசியிலேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். இது ஒரு பெரிய பார்க் ஏரியாங்க. அவர் ஒரு வாக்கிங் போகிறாரு. இது வந்து வாலிபால் ஏரியா. இந்த இடத்துல வாலிபால் விளையாடிப்பாங்க. அது வந்து பேஸ்கெட் பால் கோர்ட். அது இங்கே ஃபுல்லாக, இதை சுற்றி ஃபுல்லாக செம்பருத்தி செடியாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் செம்பருத்தி நான் இப்போ தான் பார்க்குறேன். பாருங்க, பிங்க் கலர் செம்பருத்தி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது. அங்கே இருக்கு பாருங்க, 2 அடுக்கு மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே நிறைய பட்டாம்பூச்சி பார்க்கலாம், தேனி பார்க்கலாம், அழகாக இருக்கும். ஒரு நாள் நைட்டு நாங்கள் இங்கே ஆந்தை கூட பார்த்தோம். சரி, வெயில் அதிகமாகிட்டே இருக்குது, நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கலர்ஸில் செம்பருத்தி செடி இருக்கும், சுற்றியுமே இருக்கும். ஸோ நம்மளுக்கு காலையில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், எல்லா கலர்லேயும் இருக்கும். அதனால் நிறைய பட்டாம்பூச்சும் இங்கே வரும். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். காலையில் இங்கே ஒரு வாக்கிங் போகும்போது இந்த மலர் செடி, இந்த க்ரீனரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா பார்த்து மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான். நம்மளோட வீடு அங்கே இருக்குது பாருங்க. வெயில் ஏற ஏற இங்கே வாக்கிங் வரவங்க குறைஞ்சிருவாங்க. ஒரு 9:30 மணிக்கெலாம் இங்கே ஸ்டாப் ஆகிடும் வாக்கிங் ஃபுல்லாக. உங்களோட கார்டன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
phase 1ல இருக்கிற கிட்ஸ் ஏரியா. அவருக்கு ஆஃபீஸ் லாகின் பண்ணணும்னு கிளம்பிட்டாரு. ஸோ நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள். ட்ரீ ஹவுஸ்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக குழந்தைங்க தான். பெரியவங்க வந்து இங்கே விளையாடலாம் முடியாது. ஜஸ்ட் வாக்கிங் மட்டும்தான் பண்ண முடியும். ப்ளஸ் இங்கே உட்காந்து சிட்சாட் பண்ணலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒரு பெரிய ஆம்ஃபி தியேட்டர். என்ன ஃபங்க்ஷன்னாலுமே இங்கே தான் அழகாக பிளான் பண்ணுவாங்க. இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும், நாங்கள் இங்கே உட்காந்து ரசிப்போம். இங்கே ஃபுல்லாக சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. என்னங்க பர்சனலாக ஃபங்க்ஷன் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஷாமியானா போட்டு கார் பார்க்கிங் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே காட்டுறேன் பாருங்கள். கார் பார்க்கிங் ஏரியாவில் இந்த மாதிரி ஷாமியானா போட்டு ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க் ஏரியா இருக்குது இல்லையா? கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும். இது போக அடிஷ்னலாக இன்னொரு அம்யூனிட்டிஸும் இருக்குது. நான் அது காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு சிட் அவுட் ஏரியாவும் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வைஃபை ஜோன், ஹேமக் கார்டன், லான்ச் சீட்டர்ஸ். இப்போ இவங்க வைஃபை ஜோன்னு மென்ஷன் பண்ணுறது இதுதான். என்னோடய ஹோம் டூர்லேயே நான் இந்த இடத்த காமிச்சிருப்பேன். இங்கே நிறைய சிட் அவுட்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே எங்கே திரும்பினாலும் அழகாக சிட் அவுட்ஸ் இருக்கும். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ப்ரைவேட் ஃபங்க்ஷன் பிளான் பண்ணுறோன்னா இங்கேயும் பிளான் பண்ணிக்கலாம், அந்த இடத்துலையும் பிளான் பண்ணிக்கலாம். இது ஹேமக் கார்டன். இங்கே வந்து படுத்துகிட்டே நம்ம அழகாக ஸ்டார் கேசிங் பண்ணலாம் நைட் டைமில். 3 தான் வச்சுருக்காங்க. 1000 பேருக்கு மேலே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் 3 தான் வச்சு கொடுத்துருக்காங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஸ்டார் கேசிங் பண்ணுறேன். அங்கே பாருங்க, இப்போ எல்லாம் மூடிடுச்சு. க்ளவுட்ஸ் பாஸ் ஆகிட்டு.
எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இருக்கும். என்ன இஷ்யூன்னு தெரியல, அந்த காரும் உடஞ்சிருக்கு, இந்த பில்லரும் உடஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இதுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேஸ்மெண்ட் பில்லர். நம்மளுக்கு இது போக ஃப்ரீ சைக்கிள்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கலாம், வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாங்கள் இருக்கிற வீட்டோட கம்யூனிட்டி டூர் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சாச்சு. இதில் இருக்க ட்ராபேக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த்தியாக போகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு புது வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.